நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னது ப்ரோக்ராம்ல பார்த்து நீ வந்து ரசிகர் மன்றம்ல வைக்க கூடாது. டிவி ப்ரோக்ராம் அண்டர்ஸ்டாண்ட். நீ பாராடே இந்த சகல ரகல ப்ரோக்ராம பார்த்து ஊரே ரகலை ஆகி போச்சுடா. டேய் அந்த வேளை ஒரே டிராஃபிக் ஜாம். இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா ஜனாதிபதி அப்துல் கலாம் இருக்கார் இல்லையா, இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு போவன்னு 2 நாள் டிலேவா டெல்லிக்கு போயிருக்காரு. இதை விட எல்லாம் மார்னிங் வந்து ரஜினி சார் எனக்கு ஃபோன் பண்ணு சின்ன நிகழ்ச்சியை பார்த்தேன், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்றாரு. டேய் அந்த வேளை வந்து கார்த்திக்ல ஷோ பார்த்து ரொம்ப நல்லா இருக்கு ஜின்ஸ்னு. இதை விட என்ன தெரியுமா, செட்ல வந்து சிம்ரனை பார்த்தா வச்சா சிம்ரன்ல ஜின்ஸ் இஸ் a fantastic program, இஸ் an amazing program. அங்கிருந்து நான் அப்படியே ஒரு சந்துக்குள்ள போனேன்னா பயங்கர க்ரௌடு. நீ பொண்ணடினுன்ற ஆசையில ரங்கநாத சீட்டுல நுழைஞ்சிருப்ப, சுத்திட்டு வர வேண்டியதானே. அந்த வேலை போகும்போது எல்லாரும் போடுங்க போடுங்க போடுங்கன்றாங்க. என்னது பிச்சையா? நோ ஆட்டோகிராஃப் போட்டுனே இருந்தனா பேனா கீழே வந்துச்சு. சில இடத்துல நான் கை நாட்டு கூட போனேன். அப்படியே திரும்பி பார்த்தா கெல்பாசிகல் ஆல் ஃப்ரம் ஸ்டெல்லா, குயின் மேரிஸ், WCC கேர்ள்ஸ் எல்லாம் நான் பார்த்து ஐச்சின்ஸ் கியூட்யா, இ ப்ரோக்ராம்ஸ் வெரி நைஸ்யான்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அப்படியே திரும்பி பார்த்தா ஒரு ஆண்டி நல்லா பம்புளி மாசமா இருந்தது. என்ன பார்த்து hey Chinny, I saw your program is excellent, why didn't you come home for the party அப்படின்னா. அக்கா லைன்ல தான் இருக்கிறாங்க, கேட்டு பார்ட்டிக்கு போங்களேன். அட பாவி போட்டு கொடுத்துறியா? ஏம்மா இது சும்மா நான் சொல்லமா தொடப்பு கட்டியா? ஏம்மா நான் சும்மா பேசுறேம்மா, நீ கணவனே கண் கண்டு தெய்வன்ற மாதிரி நான் மனைவி சொல்ல மந்திரம்னு இருக்க இல்லையா. நான் சும்மா பண்ண சொல்லா அக்கா கிட்ட கொடுங்க சொல்றேன். ஒட்டு விட்டியே இப்படி அக்கான்னு அள்ளு விடுது இல்ல, உனக்கு எதுக்கு பீலா? நான் போனே போடல, வெறும் போனை வச்சுன்னு இந்த அழுவுற. இப்படிதான்ப்பா பொண்டாட்டி பக்கத்துல இல்லைன்னு வச்சுக்க, நிறைய புருஷ மாறுங்க என்ன ஆன்டி கூப்பிட்டாங்க, ஃபிகருங்க கெஞ்சிச்சு, ஆயாங்க கொஞ்சிச்சுன்னு ஏதோ இது மாதிரி. நான் தான் பீலானா என்னை விட கில்ஃபா பீலாவா இருக்கியே. வாட் இஸ் திஸ்? ஆனா இதை ஏன் சகல கேக்குற நீ? நிறைய ஃபிகருங்க நமக்கு, சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியான்னு. அப்படியே காலி பண்ணிட்டு போட்டாங்களா? அது இல்ல சகல, நம்ம ப்ரோகிராம் ஆஹா ஓஹோ அவ்வு அக்குன்னு எழுதி தள்ளிட்டாங்க. என்ன அவ்வு அக்குன்னு மக்கு? நம்ம ப்ரோக்ராமே நேற்று தான் ஆரம்பிச்சிச்சு. யாருக்கிட்ட பெல்பா விடுற நீ? டேய் இதெல்லாம் எங்க பொறுக்குனது? எல்லாம் பழைய போஸ்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வந்தது. சரி நான் தான் டகுல் விடுறேன், ஆனா நீ டகால்ட்டு வேலையே காட்டுறியே. நேத்து நான் போட்டு இருந்த 10 ரூபாய் மாலையத்தை கழுத்துல போட்டு ரஜினி சார் கேட்டாரு, ஆண்டியும் கூப்பிட்டுச்சு, சிம்ரன் ஆய் சொல்லிச்சு. எதுக்கு சகல? ஆமா உங்க ஃபேமிலியே இப்படிதானா? டேய் என்னை பத்தி சொல்லி என் ஃபேமிலியை பத்தி நீ பேசாத. எங்களோட குடும்பம் ஒரு ஜென்டில்மேன் குடும்பம். ஓ கேட்டி குஞ்சுமான் குடும்பம். கொஞ்சாவது பஞ்சாவது. டேய் எங்க சித்தப்பா இருக்காரு ஒரு வேட்டைக்காரன், இஸ் an hunter. ஒரு நாள் காட்டுக்குள்ள போனாரு. ஏன் வீட்டுக்கு வழி தெரியாம போயிட்டாரா? நோ 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 காட்டுக்குள்ள போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு புலி துரத்துச்சு. ஓ டான்ஸ் ஆடிட்டே துரத்துச்சா? நோ 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 ஜேசி வாண்ட் கில் மை சித்தப்பா. அப்ப எங்க சித்தப்பா என்ன பண்ணாரு, கன் எடுத்து சுட்டாரு. ஆனா சுட்டா வெறும் சத்தம் தான் வந்தது. உடனே எங்க சித்தப்பா கண்ணை டச்சுக்கான்னு பார்த்தா ஸ்லோ மோஷன்ல புல்லட் வெளியே வந்துகிட்டே இருந்தது. குண்டு வர புலி வர, குண்டு வர புள்ளி வர, டுசான் ஒரு சத்தம். சித்தப்பா காலியா? நோ ஆல் தி போலீஸ் ஆர் கல்போசிகா ஆயிடுச்சு. இது என்னன்னா பெரிய விஷயம். எங்க பெரியப்பா காட்டுக்கு போனாரு. ஒரு தடவை 4 காட்டு எருமை சுத்து போட்டுருச்சு. எங்க பெரியப்பாக்கு வேர்த்து விறுவிறுத்து போய் கையில ஒரே துப்பாக்கி ஒரே குண்டு, 4 காட்டு எருமை க்ளோஸ் அப்ல வருது. டக்குன்னு வெற்றிவேல் வீரவேல் அப்படி சுட்டாரு பாருங்க, 4 க்ளோஸ். எது? உங்க தாத்தா, மாமா, சித்தப்பா, பெரியப்பா. டேய் பின்ன என்ன சகல, காட்டு எருமை தான். எருமையை விடு. அப்ப பசுக்கு போலாமா? பண்ணிக்கு போ. டேய் பீலானா இப்படியாடா பீலா? ஏதோ நிகழ்ச்சிக்கு முன்னாடி காமெடியா சொல்லலாம்னா காமெடின்னு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஸ்டாப் த புளுகு, புட் த காமெடி. வணக்கம் விஐபி. ஜார் வணக்கம். நான் சேலத்துல இருந்து ஜங்கல் ராயன் பேசுறேன். நீங்க ராசிகல் ராஜேந்திரன் தானே? என்னடா இது ஓப்பனிங்கே ராங் நம்பரா இருக்கு? அதனால என்ன சகல, நீதான் மன்மதுரையில கமலஹாசன் ஆச்சா, ராங் நம்பர் ரைட் பண்ணிடு. டேய் ஆம்பளை குரல்டா, பொம்பளை குரலா இருந்தா பரவாயில்ல. ஆம்பளை தானே, ஒரு அவசரத்துக்கு அர்ஜென்ட்டுக்கு உதவும் இல்ல. ஹலோ ராஜேந்திரன் சார், எனக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆச்சு. என் பொண்டாட்டி கிடக்க சண்டை வந்துகிட்டே இருக்கு. எந்த கல்ல போட்டா அந்த பிரச்சனை தீரும்? உங்க வீட்டுல அம்மிக்கல் ஆட்டுக்கல் இருந்ததுன்னா உங்க பொண்டாட்டி தூங்கும் போது அப்படியே தூக்கி தலையில போடுங்க, பிரச்சனை தீர்ந்துரும். அதுக்கப்புறம்
பக்கத்துல மச்சின் தான் படுத்து கல்போசியா பண்ணுங்க. இத போட்டு அவன் சாகாம எஸ்கேப் ஆயிட்டா. அதுக்கப்புறம் நீ எந்த கல்லு போட்டாலும் போலீஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக முடியாது மகனே. சார் எங்க சித்தப்பா ராம்நாதன் உங்ககிட்ட ஒரு சந்தேகம் கேட்கணுமா? கேட்க சொல்லுங்களா சார். நான் செம்பரம்பாக்கம் ஏரியாண்ட வீடு கட்டியிருக்கேன் சார். அடிக்கடி எங்க வீட்டுக்கு பாம்பு கூட்ட கூட்டமா வருது சார். அது ஒண்ணு இல்லைங்க, ராமநாராயணன் பேர் வச்சதால டைரக்டர் ராமநாராயணன் நினைச்சிட்டு இருக்கு. பாம்புங்கெல்லாம் படத்துல வந்து நடிக்க சான்ஸ் கேட்க வருது. ஏன் சகல பாம்பு மட்டும் தான் வருமா? இந்த மீனா, ரம்யா கிருஷ்ணன் இவங்க எல்லாம் வரமாட்டாங்களா? ஏவிஎம் உள்ள வீடு கட்டிப்பாரு. மீனா, ரம்யா கிருஷ்ணன், ஜோதிகா, காந்திமதி எல்லாருமே வருவாங்க. பாசியா இருக்கியா? நிஜமா வருவாங்களா சார்? ஏண்டா இதுக்காக அவருனா கோவில்ல கருப்புரேத்தி சத்தியமாடா பண்ண முடியும்? குடும்பத்தோட குடிச்சிட்டு நக்கல் பண்றானுங்க பத்தியா? வெயிடா போன. டேய் பாத்தியாடா, நாட்டுல ராசிக்கல்லு ஜாதகம் அது இதுன்னு அநியாயம் பண்ணிட்டு இருக்கானுங்க. சகல ஜோசியத்தை மட்டும் பொய்ன்னு சொல்லாத. ஜோசியர் பேச்சை கேட்டதா இப்ப எங்க வீட்டுல பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. டேய் இப்பதான் உனக்கு கீழே முடியே வளருது, அதுக்குள்ள கல்யாணமா? அப்ப 60ஆம் கல்யாணத்தையும் முதல் கல்யாணத்தை சேர்த்து பண்ணி சொல்றியா? 23 வயசுல குரு பாக்குறத விட்டாருன்னா அதோட 60 வயசுல தான் பாக்குறாரா? அப்ப இன்பிட்வீன்ல கல்யாணம் பண்ண கூடாதாமா? எப்படி பண்ண முடியும்? குரு தான் பாக்கலையே. நீ ஒரு வேலை பண்ணு, குருவை சுத்தி வந்து முன்னாடி போய் நில்லு. நின்னா அப்படியே குனிய வச்சு தானா போட்டு அடிப்பாரு. டேய் நல்லா உழைச்சி நல்லா முன்னேறி கை நிறைய காசு சம்பாரிச்சா நான் பொண்ணு கொடுக்கிறேன் நீ பொண்ணு கொடுக்கிறேன்னு அல்லோல பகிடுவாங்கடா நாட்டுல. இந்த கதையெல்லாம் இங்க வேணாம். அப்படி இருக்கும்போது உனக்கு எப்படி கல்யாணம் நடந்தது? கல்யாணம் வந்து ஒரு சோக கதரா. என்னுடைய மாமனார் மாமியார் ஃபுல் ஃபேமிலிக்கு மாலைக்கண் நோய். சாயந்தரமைத்தே கண்ணே தெரியுது அந்த பில்பா கண்ணு. அந்த இன்பிட்வீன் கேப்ல தட்டை மாத்தி மேரேஜ் அங்கே ஆயிடுச்சு. மாப்பிள்ளை தடவி பார்த்து பொண்ணு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமா நல்ல வேலை என்ன தடை வந்து எங்க மச்சான். நல்ல வேலை உங்க மாமியார் தப்பிச்சிட்டாங்க. எங்க தப்பிச்சாங்க? என் கூடல இருக்காங்க. அதான் உங்க பெரிய பையன் மாமியார் ஜாடியில இருக்கிறான். ஏய் சகல ரகல கல்பாஜி. ஹலோ விஐபி, யார் பேசுறது? நீதான் தம்பி பேசுற. நான் பேசுறது குறுக்கால, நீங்க என்ன பேசுறீங்க? தம்பி நீ புத்திசாலியான்னு சோதிச்சு பார்த்தேன். நீ என் சோதனையில ஜெயிச்சுட்டப்பா. என்ன சகல அவர் இன்னமும் உன் பிளட் எடுத்து டெஸ்ட் பண்ணி உனக்கு மஞ்சா காமால இருக்குதுன்னு கண்டுபிடிச்சா மாதிரி பெருமையா சொல்றாரு. யாருங்க பேசுறது? நான் தான்பா வாத்தியாரு. வாத்தியார்னா கணக்கு வாத்தியாரா, பாட்டு வாத்தியாரா, சயின்ஸ் வாத்தியாரா? தம்பி நீ காமெடி நினைக்கணும் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதுக்காக கவுண்டர் எனக்கு கொடுக்க கூடாது. நானே சொல்றேன். நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. ஐயோ 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 புரட்சி தலைவரே, நீங்க வரது மட்டும் எங்களுக்கு தெரிஞ்சிருந்தானா அப்படியே தோரணம் கட்டி மேளதாளத்தோட ஆரத்தி எடுத்து கூப்பிட்டு இருப்போமே. அதுக்கு வழி இல்லாம பண்ணிட்டீங்களே. சின்ன ஓவர் ஆக்டிங் போதும். நீ சாப்பிட்டியா? ஏன் தலைவரே சாப்பிடலன்னா முனியாண்டி விலாஸ்ல இருந்து முட்டை பரோட்டா வாங்கி வருவீங்களா? என்னடா தலைவர்கிட்ட முட்டை பரோட்டா கேக்குற? கொத்து பரோட்டா கேட்டுக்கலான்றீங்களா? டேய் அவர் என்ன ப்ரொடக்ஷன் மேனேஜரா? அவர் புரட்சி தலைவரா? சாப்பிட்டேன் தலைவரே. என்ன சாப்பிட்ட? சகல நீ மட்டும் அவருக்கு பிடிச்ச பழைய சோறும் கருவாட்டை குழம்பும் சாப்பிட்டேன்னு சொன்னேன்னு வச்சுக்கா உனக்கு அள்ளி கொடுப்பாரு. தலைவரா நான் வந்து பழைய சோறும் கருவாட்டு குழம்பு துண்ணேன். பழைய சோம் கருவாட்டு குழம்பு நல்ல காம்பினேஷன் தான். ஆனால் பகலில் இதை சாப்பிட்டாலே பயங்கரமாக தூக்கம் வரும். நீ ப்ரோக்ராம் நேரத்தில் இந்த ராத்திரி நேரத்தை சாப்பிட்டு வந்திருக்கியே, அதான்ப்பா உன் மேலே சின்ன வருத்தம். ஏய் குடுப்பாருன்னா நல்லா கொடுத்தாருடா. ஒருவேளை நீங்க வாயை இப்படி வச்சுன்னு சொன்னது அவருக்கு பிடிக்கலையோ? அண்ணா அண்மையிலே நீங்கள் கண்டுகளித்த படம் என்ன? சாமி படம். சாமி படமா? கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா அந்த படத்தை பார்த்துருக்காருன்னு நினைக்கிறேன். அதானே தலைவரே? ஆமாம், வைகுண்ட ஏகாதசிக்கு தசாவதாரம் படம் பார்த்தேன். என் தம்பி எம்ஜிஆர் அசத்திச்சார். தலைவரே அது இல்ல தலைவரே, நம்ம சியான் விக்ரம் நடிச்ச சாமி படம் பார்க்கவே இல்லையா? அதை ஏன்பா கேட்குற? ஒருத்தன் அந்த படத்தோட விசிடி கொண்டு வந்தான். என்ன விசிடின்னு கேட்டேன். திருத்து விசிடின்னா. ஏன்பா எத்தனையோ உழைப்பாளோட உழைப்பு ஒன்று சேர்ந்து கஷ்டப்பட்டு எடுக்கிற படத்தை திருட்டு விசிடியில் பார்க்க சொல்கிற நீ நாட்டை காட்டி கொடுக்க தீவிரவாதிக்கு சமம்னு சொன்னேன். தலைவரே வீட்டு வாசலுக்கு தான் விசிடி வருதுன்னு பார்த்தா நீங்க இருக்கிற வைகுண்ட வாசலுக்கும் விசிடி வந்துருச்சு. இந்த கொடுமையை பார்த்தீங்களா? அதை கேட்டு திருந்திட்டானா தலைவரே? இல்லை, அதையே செய்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். தலைவரே
உங்களுக்கு பிடிச்ச காமெடி நடிகர் யாரு? கவுண்டமணி கருணாஸ் பிடிக்கும், வடிவேல் ரொம்ப பிடிக்கும், விவேக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், வெண்ணிலாரமூர்த்தி ஐயோ சூப்பரா பிடிக்கும். இவங்களோட சேர்ந்து நடிச்ச படத்துல இருந்து ஒரு காமெடி சீனை போடுப்பா. தலைவரே, இது உங்களுக்கே ஓவரா தெரியல. இப்ப இருக்க கண்டிஷன்ல இவங்க எல்லாரையும் மொத்தமா வச்சு படம் எடுக்க ஏபி நாகராஜன் டைரக்ஷன் பண்றாரு. ஏதோ சின்னி சார் தான் எல்லாரும் சேர்த்து வச்சு ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. ஏன் என்ற கேள்வி இன்று கேட்காமல் வாழ்க்கை இல்லை. புரட்சி தவிர எங்க புரட்சி கலைஞர் மாதிரி உங்களால பேச முடியுமா? புரட்சி கலைஞர் விஜயகாந்த் என் தம்பி தானே, படத்தை போடு, அதையும் பார்ப்போம். அப்பே ஆலயத்துறை சீஃப் செக்ரட்டரி அன்பரசு இல்லம்மா மலைச்சாமி IAS. நேத்து காலையில செக்ரட்டேரியட்ல அவரை பார்த்து பேசிட்டு வரேன். எனக்கு தெரியாதா? சிரிச்சிட்டா உண்மையாடுமா? எவ்வளவு பெட்? டபுள் பெட் போன போடுமா. ஹலோ செக்ரட்டரியேட். ஹலோ, ஐ மிஸ்டர் அன்புகரசு's uncle's daughter speaking. Could I speak to him? இல்ல மேடம், மிஸ்டர் அன்புக்கரசு நேத்தி சாயந்தரமே திருவண்ணாமலைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாரு. இன்னைக்கு காலையில இருந்து மிஸ்டர் மலைச்சாமி IAS சார்ஜ் எடுத்திருக்காரு. அவருக்கு கனெக்ட் பண்ணட்டுமா? இல்ல வேண்டாம். என்ன அப்போ? நேத்து காலையில நான் போன மாதிரி நீங்க ஈவினிங் போயிருப்பீங்க. சரி, உள்துறை செக்ரட்டரி யாருன்னு சொல்லுங்க. மிஸ்டர் முனிர்கோடா. இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட் மிஸ்டர் சக்தி காந்ததாஸ். பப்ளிக் டிபார்ட்மெண்ட் மிஸ்டர் பிச்சாண்டி IAS. சரி, செக்ரட்டேரியட்ல மொத்தம் எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்கு? இப்போ உனக்கு என்ன தெரியணும்? தமிழ்நாட்டோட மொத்தம் ஜனத்தொகை 6,21,00,000. அதில் ஆண்கள் 3,13,00,000, பெண்கள் 3,09,00,000. இதில் ஓட்டுநர் இருக்கிறவங்க 4,79,00,000, ஓட்டுநர் இல்லாதவங்க 1,42,00,000, படித்தவங்க 4,06,00,000 பேர், படிக்காதவங்க 2,15,00,000 பேர். வறுமைக்கோட்டு கீழே 86,00,000 பேர் இருக்காங்க. விவசாய நிலம் 1,10,00,000 ஏக்கர், தரிசு நிலம் 50,00,000 ஏக்கர். மொத்த கலெக்டர்ஸ் 30 பேர், முனிசிப் கோர்ட்டு 409, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் 30, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் 364, சராசரி 72 பேஷண்ட்டுக்கு ஒரு பெட்டு. மொத்த போலீஸ் ஸ்டேஷன் 1,876, போலீஸ் எண்ணிக்கை 82,840, மொத்த ஜெயில் 133, ரயில்வே ஸ்டேஷன் 626. உலகம் தமிழ்நாட்டோட கடன் 4,000 கோடி. ஒரு நாளைக்கு ஒரு கொலை, ஒரு கற்பழிப்பு, 72 திருட்டு கேஸ். ஒரு மணி நேரத்துக்கு 127 பேர் பிறக்கிறாங்க, 44 பேர் சாகுறாங்க. ஈ பூந்த போது வாய மூடு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சகல, ஏன் காவேரி கொடுக்க மாட்டாங்க? டேய், 10 பொருத்தத்துல ஏதாவது ஒரு மெயின் பொருத்தம் செட் ஆகாம இருந்திருக்கும். நான் எனக்கு பார்த்த பொண்ணு கேட்கல, பக்கத்து ஸ்டேட்ல இருந்து ஏன் காவேரி வாட்டர் கொடுக்க மாட்டாங்கன்னு கேட்கறேன். ஸ்டேட்ட உடைய பக்கத்து வீட்டுல போய் ஒரு டம்ளர் தண்ணி கேட்டா தர மாட்டாங்க. அவ்வளவு நீ பாக்கெட் வாட்டர் எடுத்துன்னு வந்து பாதியை குடிச்சிட்டு பாதியை பாக்கெட்ல போட்டு வீட்டுக்கு எடுத்துன்னு போற. என்ன சொல்ற சகல? தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மம்னு பெருசுங்களா சொல்லிட்டு போயிருக்காங்க. ஓ, அதே பெருசுங்க இன்னொன்னு சொல்லிடுதுங்க, என்னது? தர்மம் தலை காக்குன்னு. என்னடா சொல்ற? ஆமா சகல, எங்க ஊர்ல ஒருத்தர் தானம் தர்மம் அள்ளி கொடுத்துட்டே இருந்தாரு. அவர் ஒரு நாள் ரயில்வே கேட்டை கிராஸ் பண்ணும்போது ட்ரெயின்ல அடிபட்டு கை காலு உடம்பு கிடமெல்லாம் சின்ன பின்னம் ஆகி போச்சு. ஆனா இந்த தலை மட்டும் அடிபடாம தனியா அழகா இருந்தது. இதுல இருந்து என்ன தெரியுது? தலையில ஹெல்மெட் போட்டு இருந்தாருன்னு தெரியுது. அதான் இல்ல, தர்மம் தலை காக்குன்னு தெரியுது. இதுதான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு, தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும், கூட இருந்தே கூலி பறித்தாரும் கல்பாதில் பமாயிடும். ஓகே நேர்களே, பாத்தியா சகல, நம்ம ஊந்து காமெடி பண்ணியிருந்தோம். அப்ப அந்த பார்ட்டி சிரிக்கவே இல்லை. ஆனா இப்ப ப்ரோக்ராம் முடிய போகுதுன்ற சந்தோஷத்துல எப்படி ஊந்து சிரிக்கிறா. நேயர்களே, நிகழ்ச்சியை நீங்க நல்லா ரசிச்சிருக்க மாட்டீங்கன்னு தெரியுது. எங்களுக்கு ஒரு லெட்டரும் போட மாட்டீங்க. நோ ப்ராப்ளம். இது நைட் ப்ரோக்ராம். வீட்டுல பண்ண மீன் குழம்பு இருக்கு இல்லையா, அப்படியே வலிச்சு ஒரு பாத்திரத்துல போட்டு அனுப்பிச்சு வைங்க. அப்படி உங்களுக்கு அட்ரஸ் தெரியும்னா நோ ப்ராப்ளம், எங்களுக்கு ஃபோன் பண்ணின்னு வச்சுங்க. நான் டேக்ஸ் எடுத்துன்னு வந்து எல்லாத்தையும் அள்ளி போட்டு நீங்க எடுத்துன்னு வந்துருவேன். சாப்பிட்டு பாப்போம். சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இல்ல வச்சுங்க, காரி உன் மேல பூன்னு துப்புவேன். சகல